ஸ்ரீ காசி காண்டம் 34ஆம் அத்தியாயம். ஞானவாபியை போற்றுதல். ஸ்கந்தன் கூறினார், பானையில் பிறந்த முனிவரே, மீண்டும் மெல்லிய மெல்லிய திருக்கரங்கள் கொண்ட பெண்மணி வர்ணம் பூசப்பட்ட ஓவியத்தில் ஸ்வர்க துவாரத்திற்கு முன்னால் மகிமையான மணிகர்ணிகாவை கண்டார். அங்கு சங்கரர் தனது வலது கரத்தால் உலக இருப்பு என்ற பாம்பினால் கடிக்கப்பட்ட உயிரினங்களின் காதை தொட்டு அவர்களுக்கு பிரம்ம ஞானத்தை அறிவுறுத்துகிறார். கபிலரால் வழங்கப்பட்ட சாங்கியத்தாலும் யோகத்தாலும் புனித சடங்குகள் மற்றும் அனுசரிப்புகளாலும் மனிதர்களால் அடைய முடியாத இலக்கை இந்த புனித ரட்சிப்பு இடம் வழங்கும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுந்தத்திலும் கூட ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தியில் மூழ்கியவர்கள் விடுதலைக்காக மகிமையான மணிகர்ணிகையின் ஜெபத்தில் ஈடுபடுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அக்னிஹோத்திரத்தை செய்த பிறகும் சிறந்த பிராமணர்கள் முக்தியை அடைய இறுதியில் நாடும் மகிமையான மணிகர்ணிகை இது. வேதங்களை முறையாக ஓதி இவ்வுலகில் பிரம்ம யஜ்ஞத்தில் ஈடுபட்ட பிராமணர்கள் விடுதலைக்காக நாடும் மகிமையான மணிகர்ணிகை இது. ஏராளமான பண கொடைகளுடன் பல கிராதங்களை செய்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்ட மன்னர்கள் சிறப்புக்காக மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். எப்போதும் தங்கள் நாயகர்களிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் கற்புடைய பெண்களும் ரட்சிப்பிற்காக, அதாவது பாதுகாப்பிற்காக மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். இங்கே தங்கள் நாயகர்களை பின்பற்றுவதன் மூலம் முறையான வழிகளில் செல்வத்தை சேகரித்த வைசியர்களும் இறுதியில் தங்கள் செல்வங்களை தானத்தால் புனித மனிதர்களிடம் ஒப்படைத்து மகிமையான மணிகர்ணிகைக்கு சேவை செய்கிறார்கள். ஒழுக்க நெறியின் பாதையில் செல்லும் சிறந்த சூத்திரர்கள் தங்கள் மகன்கள், மனைவி போன்றவர்களை விட்டுவிட்டு முக்தியை அடைய இந்த மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். புலன்களை வென்று வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்கள் முக்திக்காக இந்த மகிமையான மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். இல்லற வாழ்வில் விருந்தினர்களை முறையான வரவேற்பு மூலம் மகிழ்விப்பவர்களும் பஞ்ச யஜ்ஞங்களான 5 யாகங்களை செய்வதில் மூழ்கி இருப்பவர்களும் கூட இந்த மணிகர்ணிகையை கைவிடுவதில்லை. வானப்பிரஸ்த வாழ்க்கை நிலையை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி முக்திக்கான வழிமுறையாக அதுவே அறிந்து மணிகர்ணிகை நாடுகிறார்கள். பல்வேறு வேத நூல்களில் இருந்து வேறு எந்த வழிகளாலும் முக்தியை அடைய முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே முக்தியை விரும்பும் ஏகாதண்ட முனிவர்கள் மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். திரிதண்டின் முனிவர்கள் தங்கள் மனதை பிராணாயாமத்தால், பேச்சை மௌனத்தால் மற்றும் உடலை எப்போதும் அடக்கி முக்தியின் மகிமையை அடைய மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். அனைத்து செயல்களையும் கைவிட்டு நிலையற்ற மனதை அடக்கிய ஏகாதண்டின் புனித சடங்கை கடைபிடிப்பவர்கள் முக்தியை அடைய மணிகர்ணிகையை நாடுகிறார்கள். அவர் சிக்கின் முட்டையுடன் அல்லது முண்டின் தலையுடன், ஜடனின் இடுப்பு துணியுடன், கௌபினின் இடுப்பு துணியுடன் அல்லது நிர்வாணமாக இருந்தாலும் முக்தியை விரும்பும் எந்த புனிதர் மணிகர்ணிகையை நாட, அதாவது வணங்குவதில்லை. தவம் செய்யவோ புனித பண கொடைகளை செய்யவோ முடியாதவர்கள், யோக பயிற்சி இல்லாதவர்கள், இவை அனைத்திற்கும் இந்த மணிகர்ணிகையை முக்தியை அளிக்கிறது. முனிவரே, 1000 முக்திக்கான வழிகள் உள்ளன. ஆனால் அவற்றில் எதுவும் இந்த மணிகர்ணிகையை போல எளிதில் முக்தியை வழங்குவதில்லை. மணிகர்ணிகை இறுதியில் இருவருக்கும் சமமான முக்தியை அளிக்கிறது. விரதத்தை மேற்கொண்டவருக்கும், ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உட்கொள்பவருக்கும். ஒருவர் வேதங்களில் கூறப்பட்டுள்ளபடி பாசுபத விரதத்தை மிகுந்த உறுதியுடன் கடைபிடிக்கலாம். மற்றொருவர் தனது இதயத்தில் மணிகர்ணிகையை தொடர்ந்து நினைவில் வைத்திருக்கலாம். மணிகர்ணிகையில் உள்ள ஆற்றில் உடலை வீசினால் இரண்டும் அடையும் குறிக்கோள் ஒன்றே. எனவே மற்ற அனைத்தையும் கைவிட்டுவிட்டு மணிகர்ணிகையை விரைவாக நாட வேண்டும். மணிகர்ணிகையில் மூழ்கி ஸ்வர்க துவாரத்தில் நுழைபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். சொர்க்கம் அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இல்லை. இந்த மணிகர்ணிகை சொர்க்கத்திற்கான நுழைவாயில். இது சொர்க்கம் மற்றும் முக்தி இரண்டிற்கும் வழிவகுக்கும் தரை. பரலோக இலக்கு மற்றும் முக்தி இங்கேயே அணுகக்கூடியது.
மேலேயோ கீழேயோ இல்லை. பல வகையான கொடைகளை செய்து மணிகர்ணிகையில் நீராடிய பிறகு மக்கள் ஸ்வர்க்க துவாரத்தில் நுழைவார்கள். அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஸ்வர்க்க மற்றும் அபவர்க்க என்ற வார்த்தைகளின் அர்த்தம் கற்றறிந்த மக்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்வர்க்க என்பது மகிழ்ச்சி என்றும் அபவர்கா என்பது மிகுந்த மகிழ்ச்சி என்பதும், அதாவது மோட்சம் என்றும் பொருள். இந்திரன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் மகாவில் அமர்ந்திருக்கும் மகிழ்ச்சி அவனுக்கு எங்கே இருக்கிறது? நிகர்ணிகாவை அடைகிறாரா? மகிமையான மணிகர்ணிகையில் தியானத்தில் தங்களை மறப்பவர்களின் தியானத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த மகத்தான மகிழ்ச்சியை ஒருவர் இயல்பாகவே பெறுகிறார். ஸ்வர்க்க துவாரத்தின் கிழக்கிலும் வான நதியின் மேற்கிலும் ஒரு பெரிய பிரதேசம் உள்ளது. அது பேரின்பம் மற்றும் நல்வாழ்வின் ஒரே களஞ்சியமாகும். சூரியன் ஒளியின் தொடுதலால் பிரகாசிக்கும் மணல் துகள்கள். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர்கள் எத்தனையோ பிரம்மர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் மணிகர்ணிகை இறந்து விடவில்லை. மணிகர்ணிகையை சுற்றி ஒரு இஞ்சி விதை அளவு இடத்தை காலியாக விடாத அளவிற்கு பல தீர்த்தங்கள் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் உள்ள ஒருவர் மணிகர்ணிகையை அடைந்து முக்தி அடைந்தால் அவரது சந்ததியினர் அவரது சக்தியால் சொர்க்கவாசிகளால் கூட மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் ஆகிறார்கள். மணிகர்ணிகையை அடைந்த பிறகு மானேக்கர்களுக்கு பானங்களை வழங்கும் ஒருவரால் அவரது மூதாதையர்களின் 27 தலைமுறைகள் மீட்கப்படுகின்றன. மணிகர்ணிகை வான நதியின் நடுவிற்கும் ஹரிச்சந்திர மண்டபத்திற்கும் இடையில், ஸ்வர்க்க துவாரத்திற்கும் கங்கா கேசவனுக்கும் இடையில் உள்ளது. 3 உலகங்களும் கூட இந்த மணிகர்ணிகையின் ஒரு துளி கூட சமத்துவத்தை அடையவில்லை. 3 உலகங்களில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அனைத்து உயிரினங்களும் இதை அடைய முயற்சி செய்கின்றன. இவ்வாறு அடிக்கடி வர்ணம் பூசப்பட்ட அந்த ஓவியத்தை கண்டுகொண்டிருந்த காலவதி ஸ்ரீ விஸ்வேஸ்வரருக்கு தெற்கே ஞானவாபியை கண்டார். தண்ட விநாயகர், சமணர் மற்றும் விப்ரமர் தீய எண்ணம் கொண்டவர்களை மிகவும் குழப்பமடைய செய்து ஞானவாபியின் நீரை அவர்களிடமிருந்து பாதுகாக்கிறார்கள். அறிவை அருளும் இந்த ஞானவாபி புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 8 வடிவ மகாதேவரின் நீர்நிலை உடல் வடிவம். ஞானவாபியை பார்த்த பிறகு கலாவதி தனது உடல் முழுவதும் கடம்ப மரத்தின் மலர்களைப் போல திகிலை அனுபவித்தார். அவளுடைய கை கால்கள் நடுங்கியது. நெற்றி பகுதி வியர்வையால் நிரம்பியிருந்தது. அவளுடைய விழிகள் ஆனந்த விழி நீரால் நிரம்பியிருந்தன. அவளுடைய தவழும் செடி போன்ற உடல் இறுக்கமாக மாறியது. முகம் நிறம் இழந்தது. குரல் தடைப்பட்டது. வர்ணம் பூசப்பட்ட அந்த ஓவியம் அவள் கைகளில் இருந்து கீழே விழுந்தது. ஒரு கணம் அவள் தன்னையே மறந்துவிட்டாள். அவளுக்கு நான் யார், நான் எங்கே என்று தெரியவில்லை. அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில், உறக்க நிலையில் அவள் அந்த பெரிய ஆன்மாவைப் போல அசையாமல் இருந்தாள். அவளுடைய உதவியாளர்கள் அவசரமாக இங்கும் அங்கும் நகர்ந்து என்ன விஷயம், இது என்ன என்று ஒருவருக்கொருவர் கேட்டார்கள். அந்த அவல நிலையில் அவளை கண்டதும் அந்த ஞானமுள்ள மற்றும் அனுபவம் வாய்ந்த பெண்கள் அந்த மனோதத்துவ உணர்ச்சி வெளிப்பாடுகள் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இவ்வாறு கூறினார்கள். முந்தைய பிறவியில் அவளுடைய மையலுக்கு பொருள் ஒன்று அவள் பார்த்திருக்கிறாள். அதை தொடர்பு கொண்ட பிறகு அவள் ஒரு பரவச நிலையை அடைந்து விட்டாள். அப்படி இல்லை என்றால் அவள் எப்படி திடீரென்று மயக்கமடைந்தாள்? இந்த படத்தை, இந்த ஓவியத்தை ரகசியமாக காணும் போது அவள் சுய நினைவை இழந்ததற்கான முதன்மை காரணத்தை அவர்கள் கவனமாக சிந்தித்து அவளுக்கு அமைதியாக சமாதானப்படுத்தும் மருந்துகளை வழங்கினர். அவர்களில் ஒருவர் அவளுக்கு வாழை இலைகளால் அலங்காரம் செய்தார். மற்றொருவர் தாமரை நார்களால் ஆன வட்ட மாலைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணை அலங்கரித்தார். மற்றொரு பணியாள் அவள் மீது ஏராளமான சந்தன நீரை தெளித்தார். ஒரு குறிப்பிட்ட பணியாள் அசோகரின் மென்மையான இலைகளால் அவளுடைய சோகத்தை நீக்கினார். நீரூற்று மண்டபத்திலிருந்து நீர் தெளிக்கப்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட பணியாள் பிரிந்து மெலிந்த அந்த பெண்ணின் படர் போன்ற மென்மையான உடலில் விரும்பிய பலனை பெறுவதற்காக தெளித்தார். ஒரு குறிப்பிட்ட பணியால் அவள் உடலை ஈரமான துணியால் மூடினாள். மற்றொருவர் கற்பூர பொடியின் பசையால் பூசினார்.
ஒரு குறிப்பிட்ட பணியாள் தாமரை இதழ்களால் ஆன மென்மையான படுக்கையை அமைத்தாள். மற்றொரு பணியாள் அவள் உடலில் இருந்த அனைத்து வைர ஆபரணங்களையும் அகற்றி அவள் மார்பை முத்துக்களால் அலங்கரித்தாள். மற்றொரு சந்திர முகம் கொண்ட பெண் குளிர்ந்த நீரை கொண்டு சந்திர கல் பலகைகளால் அமைக்கப்பட்ட தரையில் படுக்க வைத்தாள். புத்திசாரிணி, அதாவது புத்திசாலி என்ற ஒரு பணிப்பெண் ராணிக்கு இவ்வாறு சேவை செய்வதை கண்டாள். மிகவும் வருத்தமடைந்த அவள் தன் தோழர்களிடம் கூறினாள், அவளுடைய அதிகப்படியான துயரத்தை அடக்குவதற்கு ஒரு சிறந்த தீர்வை நான் அறிவேன். தாமதிக்காதீர்கள். இந்த பரிகார முறைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைக்கவும் நான் அவளை உடனடியாக எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கச் செய்வேன். அற்புதமான சாதனையை பாருங்கள். வர்ணம் பூசப்பட்ட அந்த ஓவியத்தை பார்த்த பிறகுதான் அவள் திடீரென்று உற்சாகமடைந்தாள். நிச்சயமாக அவளுடைய அன்பின் ஒரு பொருள் இங்கேயே இருக்கிறது. எனவே வர்ணம் பூசப்பட்ட அந்த ஓவியத்தை தொடும்போது அவள் துயரத்திலிருந்து விடுபடுவாள். புத்தி ஷரீரியின், அதாவது புத்திசாலி பெண்ணின் வேண்டுகோளின் பேரில் மற்ற உதவியாளர்கள் அந்த வர்ணம் பூசப்பட்ட ஓவியத்தை கலாவதியின் முன் வைத்து, இதோ காண்பாய் கலாவதி, உனக்கு பிடித்த தெய்வம் இங்கே இருக்கிறது, உன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார்கள். பிடித்த தெய்வம் என்ற பெயரை கேட்டதும், வர்ணம் பூசப்பட்ட அந்த ஓவியத்தை கண்டதும் அவள் அமிர்தம் தெளிக்கப்பட்டதாக தோன்றியது. அவள் சுய நினைவு பெற்று விரைவாக எழுந்தாள். கடும் மழையால் வறட்சியால் கருகிய ஒரு மூலிகை செடி உயிர்ப்பு போல அது இருந்தது. மீண்டும் அவள் ஞான வாபியை காணத் தொடங்கினாள். அவள் அறிவை வழங்குபவள். படத்தில் உள்ள வாபியை தொட்டதன் மூலம் கலாவதி முந்தைய பிறவி மற்றும் முந்தைய பிறவியில் நடந்த அனைத்தை குறித்த அறிவை பெற்றாள். மீண்டும் அவள் சிறந்த கிரீடத்தை பற்றி சிந்தித்தாள். வாபியின் குணம் எவ்வளவு அற்புதம்! படத்தில் உள்ள இந்த ஞான வாபி நான் தொடும்போது முந்தைய பிறவியில் என்ன நிகழ்ந்தது என்பது குறித்த அறிவை எனக்குள் உருவாக்கினாள். அப்போது மகிழ்ச்சி அடைந்த அழகான பெண்மணி ஞான வாபியின் சக்தியால் தனது முந்தைய பிறவியில் நிகழ்ந்த நிகழ்வுகளை குறித்து அந்த உதவியாளர்களுக்கு முன்னால் இந்த வார்த்தைகளை கூறினார். கலாவதி கூறினார், எனது முந்தைய பிறவியில் நான் ஒரு பிராமண பெண். காசியில் உள்ள விஸ்வேஸ்வரருக்கு அருகில் உள்ள ஞான வாபியில் நான் மகிழ்ச்சியடைந்து விளையாடினேன். என் தந்தை ஹரிசுவாமி மற்றும் தாய் பிரியங்கவதா. என் பெயர் சுசீலா. ஒரு வித்யாதரன் என்னை கடத்தி சென்றான். மலைக்கு அருகில் செல்லும் வழியில் அந்த வீரன் நள்ளிரவில் ஒரு அரக்கனால் கொல்லப்பட்டான். அவன் அரக்கனையும் கொன்றான். அவனது சாபத்திலிருந்து விடுபட்டு அந்த அரக்கன் ஒரு தெய்வீக உடலை பெற்றான். இந்த கந்தர்வன் மலையகேதுவுக்கு பிறந்தவன். நான் கர்நாடக மன்னனின் மகளான கலாவதி ஆனேன். ஞான வாபியை கண்டவுடன் இந்த அறிவு எனக்கு உடனடியாக வந்தது. அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் உதவியாளர் புத்தி ஷரணியும் மற்ற உதவியாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் ஒளிரும் முகங்களிலிருந்து தெளிவாக தெரிந்தது. அந்த புண்ணியசாலியான கலாவதியை வணங்கி அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இத்தகைய சக்தியை கொண்ட ஞான வாபியை எவ்வாறு அடைய இயலும்? இந்த மரண உலகில் ஞான வாபியை காணாதவர்களின் வாழ்க்கையை குறித்து கூறுங்கள். தேவி கலாவதி, தமக்கு வணக்கம். எங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள். அரசரிடம் எங்களை அங்கு அழைத்து செல்லும்படி கேட்டு எங்கள் பிறப்பை பலனடைய செய்யுங்கள். தேவி கலாவதி, இன்று முதல் இதுவே எங்கள் முக்கிய அனுசரிப்பாக இருக்கும். ஞான வாபியை பார்வையிட்ட பிறகு, அதாவது கண்ட பிறகு மிகுந்த மகிழ்ச்சியான இன்பங்களை அனுபவிப்போம். அவசியம் அது அதன் பெயருக்கு உண்மையாக இருக்கும் ஒரு ஞான வாபியாக இருக்க வேண்டும். ஒரு ஓவியத்தில் வரையப்பட்டாலும் அது உங்களுக்கு அறிவை வழங்கியது. அற்புதம். அவர்களின் வேண்டுகோளுக்கு அவள் சம்மதித்தாள். பின்னர் அவள் உற்சாகமான உணர்வுகளை கடந்து அவற்றை போதுமான அளவு கட்டுப்படுத்தினாள். அரசருக்கு பிரியமான அனைத்தையும் நிறைவேற்றிய பிறகு செய்ய வேண்டிய திட்டத்தை முழுமையாக உணர்ந்து அரசரிடம் சமர்ப்பித்தாள். கலாவதி கூறினாள், என் வாழ்க்கையின் தலைவரே, தம்மை விட எனக்கு பிரியமான எதுவும் எங்கும் இல்லை. அரசரே, உம்மை என் கணவராக கொண்டிருப்பதன் மூலம் விரும்பத்தக்கதும் மிக்க விரும்பத்தக்கதுமான அனைத்தையும் நான் பெற்றேன்.
பெற்றுள்ளேன். அன்பான தலைவரே, நான் வேண்ட விரும்புகிறேன். சிந்தித்து பார்க்கும் பொழுது அது உமது பெரும் நன்மைக்கும் உகந்ததாக இருக்கும். நான் தம்மை சார்ந்திருப்பதால் அது எனக்கு மிகவும் அணுக முடியாதது. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட திறன் கொண்டவர் என்பதால் இந்த ஆசை நிறைவேறியது போலவே உள்ளது. அன்பான தலைவரே, அதிகமாக பேசுவதில் என்ன பயன்? நான் உயிருடன் இருப்பதன் மூலம் ஏதேனும் நோக்கம் இருந்தால் அந்த ஆசையை எனக்கு அருளுங்கள். இல்லையெனில் என் வாழ்க்கை நின்றுவிடும். தனது சொந்த உயிரை விட அவருக்கு மிகவும் பிரியமான தனது மையல் நாயகியின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மன்னர் அவளுக்கும் தனக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் பின்வருமாறு உரையாடலானார். அரசர் கூறினார், என் அன்பான அழகான மனைவியே, தங்களுக்கு கொடுக்க முடியாத எதையும் நான் காணவில்லை. என் மிக முக்கியமான சுவாசங்கள் கூட உங்கள் கண்ணியமான குணங்கள் மற்றும் கலைகளின் திறமை மூலம் உங்களால் வாங்கப்பட்டுள்ளன. இனி தாமதிக்க வேண்டாம். கலாவதி, கூறுங்கள், அது நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை போன்ற கற்புடைய பெண்களுக்கு எதுவும் அணுக இயலாதது என்று நான் நினைக்கிறேன். கோரப்பட வேண்டிய நபர் யார்? தேடப்படுவது என்ன? கோரிக்கை வைப்பவர் யார்? என் அன்பான கலாவதியே, நம் இருவருக்கும் இடையிலான உறவு சாதாரண மக்களின் உறவு போன்றது அல்ல. அழகிய பெண்ணே, முழு அரசாட்சி, முழு கருவூலம், பரந்த இராணுவம், கோட்டை மற்றும் இங்கே உள்ள அனைத்தும் தங்களுடையது, என்னுடையது அல்ல. எனக்கு அதன் பெயரளவு உரிமை மட்டுமே உள்ளது. தம்மை தவிர மற்றவருக்கு மட்டுமே எனது உரிமை நீண்டுள்ளது. என் வாழ்க்கையின் தெய்வமே, மரியாதையை விரும்பும் பெண்ணே, நான் ராஜ்யத்தை ஒரு புல்லுக்கு சமமாக கருதி தங்கள் விருப்பப்படி அதை எரிந்து விடுவேன். மன்னன் மால்யகேதுவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கடுமை நிறைந்த குரலில் கலாவதி இந்த இனிமையான வார்த்தைகளை கூறலானாள். கலாவதி கூறினாள், என் தலைவரே, முன்னர் பல்வேறு வகையான குடிமக்கள் ஆரம்பத்தில் பிரம்மதேவரால் படைக்கப்பட்டனர். மேலும் அவர்களின் நன்மைக்காக வாழ்க்கையின் 4 நோக்கங்களும் இருந்தன. அவை இல்லாத வாழ்க்கை பயனற்றது. எனவே அவற்றில் ஒன்று கூட இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வுக்காக அடையப்படும். பண்டைய மரபுகளை அறிந்தவர்கள் கூறுவது என்னவென்றால், கணவன் மனைவியிடையே பாசம் இருக்கும் இடத்தில் திரிவர்க்கம் வாழ்க்கையின் 3 முக்கிய நோக்கங்கள் செழிக்கும். அது உண்மையாக காணப்படுகிறது. இங்கே தங்கள் அரண்மனையில் என்னை போன்ற நூற்றுக்கணக்கான அடிமைகள் உள்ளனர். இன்னும் என் தலைவரின் அன்பு எனக்கு தெளிவாக தெரிகிறது. உங்கள் தாழ்ந்த அடிமை கூட முழு இன்பங்களை அனுபவிக்கிறாள். பின்னர் உங்கள் மடியில் மகிழ்ந்த பெண்ணை குறித்து என்ன கூறுவது? மேலும் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பிரத்யேக சொத்து உள்ளது. அதாவது கணவரை ஒருவரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. ஒரு விவேகமுள்ள மனிதன் இஷ்ட மற்றும் பூத வடிவில் புனித சடங்குகளுக்காக செல்வத்தை குவிப்பாள். துறவரத்திற்காக அவன் தன் வாழ்க்கையை தடைகளிலிருந்து விடுவித்து சந்ததியினருக்காக தன் மனைவியை பராமரிப்பான். என் அன்பான பகவானே, இவை அனைத்தும் விஸ்வேசனின் தயவால் தங்களிடம் உள்ளன. என் ஆசை நிறைவேற வேண்டுமானால் தயை கூர்ந்து கேளுங்கள். என்னை உடனடியாக விஸ்வநாத நகரத்திற்கு அனுப்புங்கள். என் உயிர் மூச்சுக்கள் ஏற்கனவே போய்விட்டன. நான் கூறுகிறேன், பின்னால் உடல் அமைப்பின் வடிவத்தில் மட்டுமே. கலாவதியின் இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் மால்யகேது ஒரு கணம் தனக்குள் சிந்தித்து தனது மையல் நாயகியிடம் கூறினார், என் அன்பான கலாவதி, நீ போக வேண்டி இருந்தால் நீயும் இல்லாமல் இருக்கும் போது எனக்கு நிலையற்ற அரச மகிமையால் என்ன பயன்? வெறும் பிரதேசம், ராஜ்யம் அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக ஒரு அன்பான அரசி ராஜ்யத்தின் மகிமை. 7 கூறுகளையும் கொண்ட ராஜ்யம் அவள் இல்லாமல் ஒரு புல்லை விட சிறந்தது அல்ல. ராஜ்யம் எதிரிகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்பங்களை அனுபவித்த பிறகு இன்ப பொருள்களை அனுபவித்த புலன்கள் திருப்தி அடைந்துள்ளன. ஒரு முழுமையான திருப்தி உணரப்பட்டுள்ளது. குழந்தைகள் ஏற்கனவே பிறந்து விட்டார்கள். இங்கே எனக்கு வேறு எந்த பணியும் காத்திருக்கவில்லை. நாம் இருவரும் நிச்சயமாக வாரணாசி நகரத்திற்கு செல்வோம். இவ்வாறு தனது மனைவியை ஆறுதல் படுத்திய பிறகு தனது நடவடிக்கையை முடிவு செய்த மன்னர் மால்யகேது ஜோதிடர்களை அழைத்து குடிமக்களின் பிரதிநிதிகளை கௌரவித்தார்.
தனது மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார். தனது மகனிடமிருந்து தேவையான பணத்தையும் நகைகளையும் பெற்றுக்கொண்டு காசியை நோக்கி சென்றார். விஸ்வேஸ்வர நகரத்திற்கு சென்ற பிறகு மன்னர் மகிழ்ச்சியின் துயரத்தை அனுபவித்தார். மேலும் கடலின் மறுகரையை அல்லது உலக இருப்பை அடைந்ததால் தன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவராக கருதினார். தனது முந்தைய பிறப்பின் தோற்றங்களால் அரசி கலாவதி அருகிலுள்ள ஒரு கிராமத்திலிருந்து வருபவர் போல நகரத்தின் சாலைகளை அடையாளம் காண முடிந்தது. அவர்கள் மணிகர்ணிகையில் நீராடி ஏராளமான செல்வங்களை பரிசாக வழங்கினர். அவர்கள் பல்வேறு வகையான நகைகளால் விஸ்வேஸ்வரரை சாந்தப்படுத்தினர். மேலும் நகைகள், யானைகள், குதிரைகள், பசுக்களின் மந்தைகள், பல்வேறு வண்ணங்களில் பட்டு ஆடைகள், பாத்திரங்கள் மற்றும் வழிபாட்டு பொருள்களையும் பரிசாக அளித்தனர். அவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பானைகள், விளக்கு குச்சிகள், கண்ணாடிகள் மற்றும் சௌரிகள், கொடிக்கம்பங்கள், பதாகைகள் மற்றும் பல்வேறு அளவுகள் மற்றும் வடிவமைப்புகளில் விதானங்களை வழங்கினர். சன்னதியை சுற்றி வந்த பிறகு மன்னர் முக்தி மண்டபத்திற்குள் நுழைந்தார். அங்கு அவர் பக்தி பற்றிய சொற்பொழிவை கேட்டு பணப்பரிசுகளையும் வழங்கினார். மாலையில் பெரிய பூஜை செய்த பிறகு இரவு முழுவதும் வாத்திய இசையுடன் விழாக்களுடன் விழித்திருந்தார். மறுநாள் காலையில் அவர் எழுந்து வழக்கமான சுத்தம் செய்யும் கடமைகளை செய்தார். அரசி சுட்டிக்காட்டிய பாதையில் மன்னர் ஞானவாபிக்கு சென்றார். மன்னர் மகிழ்ச்சியுடன் கலாவதியுடன் தனது புனித ராஜ்யத்தை அங்கு எடுத்துச் சென்றார். அவர் அரிசி உருண்டைகளை வழங்கி பித்ருக்களை உண்மையாக சாந்தப்படுத்தினார். அங்குள்ள தகுதியானவர்களுக்கு அவர் தங்கம், வெள்ளி போன்றவற்றை வழங்கினார். ஏழைகள், பார்வையற்றவர்கள் மற்றும் துன்பகரமான மற்றும் ஆதரவற்றவர்களை விலைமதிப்பற்ற இரத்தினங்களை பரிசளிப்பதன் மூலம் மகிழ்ச்சியடைய செய்தார். பின்னர் மன்னர் பரண சடங்கை செய்தார். கலாவதி ஞானபாபியை நகைகளால் பதிக்கப்பட்ட படிகளுடன் புதுப்பித்தார். தனது கணவருடன் இணைந்து அதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். பாவமற்ற அந்த பெண்மணி தனது வாழ்க்கையின் மீதமுள்ள காலத்தை ஒரு கணம் போல பல்வேறு சபதங்கள் மற்றும் சடங்குகளில் ஈடுபட்டார். அதாவது மாற்று தினங்களில் விரதம் அல்லது சில சாதாரண விரதங்கள், 6 தினங்களுக்கு ஒரு முறை அல்லது 15 வாரங்களுக்கு ஒரு முறை உணவு உட்கொள்வதன் மூலம் அவள் சடங்குகளை பயிற்சி செய்தாள். சில சமயங்களில் 1 வாரம் விரதம் இருந்தாள். சில சமயங்களில் 1 மாதம் கூட விரதம் இருந்தாள். சந்திராயண மற்றும் கிருஷ்ண சடங்குகளை செய்தாள். அவள் தன் கணவருக்கு சேவை செய்தாள். ஒரு முறை இருவரும் ஞானபாபியில் காலையில் நீராடினர். அவர்கள் ஓய்வெடுக்கும் போது மந்தமான முடிகளுடன் ஒருவர் அங்கு வந்து அவர்களுக்கு புனித சாம்பலை கொடுத்தார். மகிழ்ச்சியான முகத்துடன் அவர் அவர்களை ஆசீர்வதித்து மகோநேபத்தியத்தை, பெரிய அலங்காரத்தை இப்போதே பெறுங்கள். ஒரு கணத்திற்குள் உங்களுக்கு தாரக அறிவுறுத்தல் கிடைக்கும் என்றார். பருத்த முடிகளை கொண்ட மனிதன் இந்த வார்த்தைகளை கூறும்போது மணிகள் முழங்கும் ஒரு வான்வெளி தேர் வந்தது. மக்கள் கண்டுகொண்டிருந்த போது சந்திர முகடு கொண்ட இறைவன் வான்வெளி தேரிலிருந்து இறங்கினார். வார்த்தைகளை கடந்த மகா பிரகாசத்தின் மந்திரத்தை அவர் அவர்களின் செவிகளில் கூறினார். வான்வெளி தேர் உடனடியாக வானத்தின் பாதையை ஒளிரச் செய்து புறப்பட்டது. இறைவனும் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். கலாவதி மற்றும் மால்யவான். ஸ்கந்தன் கூறினார், அப்போதிலிருந்து ஞானபாபி தனித்துவமானவள் மற்றும் அனைத்து முக்கியமான புனித தீர்த்தங்களையும் விட உயர்ந்தவள் என்று கருதப்படுகிறாள். முனிவரே, அது நேரடி அறிவை வழங்குவது. இது சிறந்தது, முழுமையான அறிவு நிறைந்தது, அனைத்து லிங்கங்களுடனும் ஒத்திருக்கிறது. ஞானபாபி என்பது சிவபெருமானின் பிரபஞ்ச வடிவமாகும். இது ஞானபாபியை சரியான அறிவை உருவாக்குகிறது. பக்தர்கள் உடனடியாக புனிதப்படுத்தும் பல தீர்த்தங்கள் உள்ளன. ஆனால் அவை ஞானபாபியின் 16இல் 1 பங்கிற்கு கூட சமமானவை அல்ல. ஞானபாபியின் தோற்றத்தை மிகுந்த கவனத்துடன் யாராவது செவிமடுத்தால் அவரது அறிவு எங்கும் இருந்தாலும் அழியாது. இந்த பெரிய கதை தகுதியானது. இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. இது மகாதேவர் மற்றும் கௌரியின் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. ஞானபாபியின் மங்களகரமான விளக்கத்தை படிப்பதன் மூலமாகவோ அல்லது படிக்க வைப்பதன் மூலமோ அல்லது கேட்பதன் மூலமோ ஒருவர் சிவ உலகில் மதிக்கப்படுகிறார். 34ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.